ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ரெட் லேபிள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு காலேஜை காட்டுறாங்க. அங்கே எலெக்ஷன் நடக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் இந்த காலேஜோட முன்னாள் மாணவன் அப்படின்ட்டு தெரிய வருது. அவரு இந்த காலேஜில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தலையிட, அதையும் தாண்டி அங்கே ஒரு கொலை நடக்க, அது பழி நம்ம ஹீரோ மேலே வீழ, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அந்த கொலையை பண்ணது யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்தில் வர செகண்ட் ஹாஃப்ல வர சில ட்விஸ்ட் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தேன். காலேஜில் வர அந்த பொலிட்டிக்கல் சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அது மூலியமாக வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாசாக இருந்ததுன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓவரால் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. ஸோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஸ்லோவாக போகுது. சில கேரக்டர்ஸ்லாம் இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படம் ஃபுல்லாகவே ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. ஆர்வி உதயகுமாரை அரசியல்வாதியாக காமிச்சிருக்காங்க. அவரை அப்படியே பல படங்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.